திமுகவோட கோஷம் இப்ப இனிமே என்ன, தமிழ்நாட்டை தலை நிமிர விட மாட்டோம், தலை குனிஞ்சே இருக்கணும், அவமானப்படணும் அப்படின்னு சொல்லி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ராகுல், ஸ்டாலின் அண்ட் கம்பெனி, இந்த இந்தி கூட்டணி இருக்கு பாருங்க, அது பொய் பித்தலாட்டம் புனைக்குது. இதுதான் அதோட மூலதனம். எப்போ பிரேசில்ல செட்டில் ஆயிட்ட ஒரு பெண்மணி 22 வாட்டி ஓட்டு போட்டாருன்னு ராகுல் காந்தி பொய் சொல்ல, அந்த பெண்மணியே வந்து நான் இந்தியாவுக்கே வந்ததில்லையே அப்படின்னு அந்த அளவுக்கு புழுகுனி கும்பல், ஆங்கிலேயன் தான் ஆள வேண்டும் தீர்மானம் போட்ட நீங்க ஆட்சியில் இருப்பதுதான் அதிர்ச்சி. கான்ஸ்டிடியூஷனலி எலெக்ஷன் கமிஷன் இன்ஸ்ட்ரக்ஷனை கடைபிடிக்க மாட்டேன்னு சொல்ற தைரியம் முதலமைச்சருக்கு இருக்கா? எந்த கட்சிக்கும் இருக்காது. மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்காரு, அதிமுகவோட கூட்டணி கிடையாது, எங்களுக்கும் திமுக. பாருங்க, ஒரு விஷயம் சொல்றேன், என்.டி. ராமாதான் முதல்ல கட்சி ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆட்சிக்கு வந்தாரு? தேர்தல் கூட்டணிகள் எல்லாம் ஜனவரி பிப்ரவரியில கூட நம்ம ஃபைனல் பண்ண முடியும். ஒரு விஷயத்துல நான் உறுதியா இருக்கேன், கூட்டணிகள் குறித்து நான் என்றுமே பேசியது இல்லை. இந்த 36 வருடம் பிஜேபியினுடைய நிர்வாகியா இருந்திருக்கேன்னா பேசியது இல்லை. அதனால கூட்டணி பத்தி நான் பதில் சொல்றேன். விஜயோட கருத்து எப்படி சார் பாக்குறேன்? நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் ஆல் இந்தியால இப்ப நீங்க கேட்கறது தேசிய தலைமைக்கு தெரியாதா? அவங்க எல்லாரும் எல்லா விஷயமும் அறிந்தவர்கள். அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை கேட்க வேண்டியது என் வேலை. இந்த இந்தி கூட்டணி இருக்கு பாருங்க, அது பொய் பித்தலாட்டம் புனைக்குது. இதுதான் அதோட மூலதனம். எப்போ பிரேசில்ல செட்டில் ஆயிட்ட ஒரு பெண்மணி 22 வாட்டி ஓட்டு போட்டாருன்னு ராகுல் காந்தி பொய் சொல்ல, அந்த பெண்மணியே வந்து நான் இந்தியாவுக்கே வந்ததில்லையே அப்படின்னு அந்த அளவுக்கு புழுகுனி கும்பல், அதை எடுத்துக்கிட்டு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அதிர்ச்சி தர்றதுன்னு என்ன அதிர்ச்சி? என்ன, ஆங்கிலேயன் தான் ஆள வேண்டும் தீர்மானம் போட்ட நீங்க ஆட்சியில் இருப்பதுதான் அதிர்ச்சி. அந்த மாதிரி இருக்கச்சே எதுக்கு அந்த புழுவுனிக்கு போய் ஸ்டாலின் ஆதரவு கொடுத்து, இவர் பாருங்க இப்ப தமிழ்நாடு தலை குனிந்தது. சரியா? திமுகவோட கோஷம் இப்ப இனிமே என்ன, தமிழ்நாட்டை தலை நிமிர விட மாட்டோம், தலை குனிஞ்சே இருக்கணும், அவமானப்படணும் அப்படின்னு சொல்லி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ராகுல், ஸ்டாலின் அண்ட் கம்பெனி, கான்ஸ்டிடியூஷனலி எலெக்ஷன் கமிஷன் இன்ஸ்ட்ரக்ஷனை கடைபிடிக்க மாட்டேன்னு சொல்ற தைரியம் முதலமைச்சருக்கு இருக்கா? எந்த கட்சிக்கும் இருக்காது.